அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பண்ணைக்கீரை கடையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பயன்கள் இருக்குது. பண்ணைக்கீரை இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணைக்கீரை கடையல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக எளிய முறையில் கிராமத்து பாரம்பரியமாக பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரையை நல்லா வந்து ஆஞ்சிட்டு நல்லா உங்களுக்கு வந்து அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் பண்ணைக்கீரை. தெரியாதவங்களுக்காக தான் இது. ரொம்ப அவ்வளோ பயன்கள் இருக்குங்க பண்ணைக்கீரையில். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானவை பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் தாளிக்கும் போது தான் நான் சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது குழம்பாவும் பண்ணலாம். இது பாரம்பரியமாக நம்ம பண்ணுறது தான். அப்புறம் தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன், தண்ணி ஊற்றிருக்கேன். அளவாக தண்ணி விட்டுக்கோங்க. எடுத்திருக்க கீரைக்கு ஏற்ற மாதிரி அதோட பூண்டு, பச்சை மிளகாய் கடைசியாக தாளிக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், சீரகம் எல்லாம் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது. தண்ணி கொதிச்சோன்னா நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போடாதீங்க. மூடி போடாமல் தான் இதை வேக வைக்கணும். மூடி போடாமல் இது வேகட்டும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ இது வேகட்டும், பார்க்கலாம். இப்போ இது வெந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம இதனோட பயன்களை பார்க்கலாம். இந்த பண்ணைக்கீரை வந்து வயிற்றில் இருக்க புண்ணு, குடல் புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை உடையது. அது மட்டும் இல்லைங்க, ரத்தத்தில் இருக்க ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. குளிர்ச்சி தரும். உங்களுக்கு உடம்பு சூடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் விட்டமின் குறைபாடு உள்ளவங்களுக்கும் கிட்னியில கல்ல கரைக்கக்கூடியது. இந்த மாதிரி வேக வச்சு இதோட சூப் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு தினசரி எடுக்கும்போது கிட்னியில் இருக்க கல் குறைய ஆரம்பிக்கும். மெயினா விட்டமின் குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பா இதோட சூப் எடுத்துக்கோங்க. கீரையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கீரையை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அழுத்தி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கீரை வந்து மசிஞ்சு வரும். அந்த பதத்துல நம்ம எடுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ கீரை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். விட்டமின் குறைபாடு இருக்கவங்க கண்டிப்பா இதை எடுத்துக்கோங்க. டெய்லி எடுக்க முடியலன்னா கூட வாரம் ஒரு முறை எடுத்துக்கோங்க. இல்லை சூப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ வந்து கீரை வெந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். தண்ணி இருந்ததுன்னா ஈத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடையுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். தண்ணியோட கடையிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போதே நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். கடைஞ்சாதாங்க இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடியாதவங்க, இந்த மத்து இல்லாதவங்க பிளெண்டரில் அடிச்சுக்கோங்க. சூட்டோட கரையும் போது சீக்கிரம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் மணமும் பண்ணைக்கீரை வாழமும் பூண்டு, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். வேற எண்ணெயும் சேர்க்காதீங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நல்லா கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். கடையும் போது உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருந்தது, அதனால நான் சேர்க்கல. இப்போ பாருங்க, கீரை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு.
இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கோங்க, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. சூப்பு மாதிரி அப்படியே குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக சூப்பு மாதிரி அப்படியே எடுத்துக்கோங்க. குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே குடிக்கலாம். நமக்கு வந்து உணவே மருந்து தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுக்குறது உங்கள் விருப்பம் தான். கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம போட போகிறது சீரகம் மட்டும்தான். எண்ணெய் காயட்டும். சீரகமும் சாம்பார் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. கொஞ்சம் சீரகம். அப்புறம் நறுக்கி வைக்க சாம்பார் வெங்காயம். இந்த கீரைக்கு காம்பினேஷன் நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லை கருளைக்கிழங்கு அப்படி வறுக்கலாம். நல்லா வறுவலாக வச்சு சாப்பிட்டீங்க ரொம்ப நல்லா கூடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லேசாக வதங்கட்டுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய கருணை எடுத்து அதில் குழம்பு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். வெங்காயம் வதங்குறது போதும், நம்ம எடுத்துடலாம். சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரையில் நம்ம தாளிச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சாக கருணக்கிழங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணைக்கிழங்கு கடையில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி இதுலேயே நம்ம குழம்பு வைக்கலாம், பொரியல் வைக்கலாம், விதவிதமாக வைக்கலாம். அவ்வளோ சத்துக்கள் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அருமையான பண்ணைக்கீரை கடையல்.